பாடம் 2 தாவர உலகம். தாவர உலகத்தில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா, தாவரங்களோட பொது பண்புகள். அதில் ஆல்கா, ஃபஞ்சை, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்லாம் இருக்குது. அதில் நம்ம ஆல்காக்கள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்களை பார்க்க போகிறோம். இதில் முதல்ல தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி வகைகள். தாவரங்களோட வாழ்க்கை சுழற்சி வகைகளில் முதல்ல சந்ததி மாற்றம். இந்த சந்ததி மாற்றம் அப்படின்னு என்னென்னா, அனைத்து தாவரங்களிலும் பொதுவாக சந்ததி மாற்றம் காணப்படுது. ஒற்றை மடிய என் கேமிட்டக தாவரம், அதாவது கேமிட்டோஃபைட் நிலை, இரட்டை மடிய 2n வித்தக தாவர ஸ்போரோஃபைட் நிலை மாறி மாறி வாழ்க்கை சுழற்சியில் காணப்படுவதுக்கு பேர் தான் சந்ததி மாற்றம். இந்த சந்ததி மாற்றத்தை 3 வகையாக நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, 1 ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல், அதாவது கேமிட்டக தாவர நிலை என் என்னன்னா உனக்கு தெரியும், ஹப்ளாய்டு. 2n அப்படின்னா டிப்ளாய்டு. 2nனா டிப்ளாய்டு. இப்போ n அப்படின்றது ஹப்ளாய்டு, அதாவது ஒற்றை மடிய நிலை n, அது கேமிட்டோஃபைட்னு சொல்லுவோம். 2n இரட்டை மடிய நிலை, அதை ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ கேமிட்டக தாவர நிலை n ஓங்கி காணப்பட்டு ஒளிச்சேர்க்கை திறனோட சார்பின்றி காணப்படுகிறது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல். வித்தக தாவர நிலை ஒரு செல்லால் ஆன கருமுட்டை மட்டும் குறிப்பிடப்படுகிறது. இந்த கருமுட்டையும் குன்றல் பகுப்பு அடைஞ்ச உடனே ஒற்றை மடிய நிலையை தக்க வச்சுக்கொள்ளும். எடுத்துக்காட்டா வால்வாக்ஸ், ஸ்பைரோகைராவில் இந்த மாதிரி வாழ்க்கை சூழல் காணப்படுகிறது. இப்போ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுதான் ஒற்றை மடிய கேமிட் வாழ்க்கை சுழற்சி. இதில் கேமிட்ட தாவரம் கேமிட்டக தாவரம் n, இது கேமிட்டுகளை தோற்றுவிக்கும். இந்த கேமிட்டுகள் இணைஞ்சு கருமுட்டை 2n அப்படின்ற ஸ்போரோஃபைட் நிலைக்கு வரும். இந்த ஸ்போரோஃபைட் நிலையில் இருக்கக்கூடிய கருமுட்டை குன்றல் பகுப்பு அடைஞ்சு வித்துக்களை தோற்றுவிக்கும். இந்த வித்துக்கள் கேமிட்டக தாவரத்தை தோற்றுவிக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா, இந்த பச்சையாக இருக்கக்கூடியது n வித்தக நிலை, இது சிகப்பாக இருக்கிறது 2n நிலை. அப்போ n நிலை ஒற்றை மடிய நிலை அதிகமாகவும் 2n நிலை மிக குறைவாகவும் காணப்படுகிறது. இது ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்கிறது. 2வது இரட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல், அதாவது வித்தக தாவர நிலை 2n ஓங்கி காணப்பட்டு ஒளிச்சேர்க்கை திறன் பெற்று சார்பின்றி வாழ்கின்றன. வித்தக தாவர நிலை 2n ஓங்கி காணப்பட்டு ஒளிச்சேர்க்கை திறன் பெற்று சார்பின்றி வாழ்கின்றன. கேமிட்டக தாவர நிலை ஒரு செல்லிலிருந்து சில செல்களை கொண்ட கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது. கேமிட்டுகள் இணைந்து கருமுட்டை உருவாகி வித்தக தாவரமாக வளர்கிறது. எடுத்துக்காட்டு ஃபியூகஸ் சிட்ரினோ, ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், இரட்டை மடிய கேமிட் வாழ்க்கை சூழல். இப்போ இதில் வித்தக தாவரம் 2n ஸ்போரோஃபைட்டு, இதிலேருந்து என்னது கேமிட்டுகள் தோன்றும். இந்த கேமிட்டுகள் என்ன செய்யும், குன்றல் பகுப்படையும். அப்போ குன்றல் பகுப்படையும் போது தான் அது n தன்மைக்கு வரும். அந்த குன்றல் பகுப்படைஞ்ச கேமிட்டுகள் இணையும் போது 2n கருமுட்டை தோன்றும். அப்போ 2n நிலை, இந்த 2n கருமுட்டை மீண்டும் வளர்ந்து வித்தக தாவரத்தை தோற்றுவிக்கும். அப்போ 2n அப்படின்ற ஸ்போரோஃபைட் நிலை அதிகமாகவும் n அப்படின்ற கேமிட்டோஃபைட் நிலை குறைவாகவும் காணப்படக்கூடியது இரட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சுழற்சி. அடுத்தது ஒற்றை இரட்டை மடிய உயிரி வாழ்க்கை சுழல், அதாவது இந்த வாழ்க்கை சூழலில் பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகளில் காணப்படுது. அதாவது இது ஒற்றை மடிய கேமிட் உயிரி, இரட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல்களுக்கு இடைப்பட்ட நிலையில் காணப்படுது. கேமிட்டக வித்தக தாவர நிலைகள் பல செல்களால் ஆனதாக இருக்கும். இருப்பினும் ஓங்கு நிலையில் மட்டும் வேறுபட்டு காணப்படும். இப்போ பிரையோஃபைட்டுகளில் கேமிட்டக தாவரம் ஓங்கு நிலையில் இருக்கும். குறுகிய காலம் வாழும் வித்தக தாவரம் பல செல்களை பெற்று கேமிட்டக தாவரத்தினை முழுமையாகவோ ஓரளவிற்கோ சார்ந்து காணப்படும். டெரிடோஃபைட்டுகளில் வித்தக தாவரம் சார்பின்றி காணப்படும். இது பல செல்களுடைய சாருண்ணி தற்சார்பு ஊட்ட முறையில் உள்ள தனித்து குறுகிய காலம் வாழக்கூடிய கேமிட்டக தாவர சந்ததிக்கு மாற்றாக உள்ளது.
இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒற்றை இரட்டை மடிய வாழ்க்கை சுழற்சி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வித்தக தாவரம் 2n நிலை. இது என்ன செய்யும்? குன்றல் பகுப்படைஞ்சு வித்துக்களை தோற்றுவிக்கும். இந்த வித்துக்கள் கேமிட்டக தாவரத்தை தோற்றுவிக்கும். இந்த கேமிட்டக தாவரத்திலிருந்து கேமெட்டுகள் தோன்றும். இந்த கேமெட்டுகள் இணைந்ததுனால 2n கருமுட்டை அந்த கருமுட்டை வித்தக தாவரத்தை தோற்றுவிக்கும். அப்போ வித்தக தாவரமும் தானாக வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும், கேமெட்டக தாவரமும் தானாக வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இரண்டும் பாதி பாதி அளவில் இருக்கிறதுனால இது இது ஒற்றை இரட்டை மடிய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பாசிகள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன? பாசிகள், அதான் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈரமான நிலப்பகுதிகளில் காணப்படக்கூடியது பாசிகள். அது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது, பசுமை நிறத்தில் காணப்படும். அதுதான் பாசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாசிகளோட பொது பண்புகளை பார்ப்போம். இப்போ பொது பண்புகள் அப்படின்னா, பாசிகள் அளவு, வடிவம், அமைப்பு ஆகியவற்றில் பெரிதும் வேறுபட்டு காணப்படுகிறது. இவைகளோட உடலம் பார்த்தோம்னா அதிக வேறுபாடுகளை கொண்டு இருக்கும். எடுத்துக்காட்டா ஒரு செல் அமைப்புடைய நகரும் தன்மை கொண்டதுக்கு கிளாமிடோமோனாஸ் எடுத்துக்காட்டு. ஒரு செல் அமைப்புடைய நகரும் தன்மையற்றதுக்கு குளோரெல்லா எடுத்துக்காட்டு. காலனி அமைப்புடன் நகரும் தன்மை கொண்டதுக்கு வால்வாக்ஸ். காலனி அமைப்புடன் நகரும் தன்மையற்றதுக்கு ஹைட்ரோடிக்டியான். குழல் அமைப்புடையதுக்கு வவுச்சேரியா. கிளைத்தலற்ற இலை வடிவத்துக்கு ஸ்பைரோகைரா. கிளைத்த இலை வடிவத்துக்கு கிளாடோஃபோரா. வட்டு வடிவத்திற்கு கோலியோகீட். இரு வடிவ உடலம் ஃப்ரிட்சியெல்லா. இலை வடிவம் அல்வா. கெல்ஃப் எனப்படக்கூடிய ராட்சச கடல் பாசி லாமினேரியா மேக்ரோசிஸ்டிஸ் போன்ற உடல அமைப்புகள் காணப்படுகின்றன. இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் படத்தில் பார்த்தா தெரியும் நல்லா தெளிவாக. இது ஒரு செல் அமைப்புடைய நகரா தன்மை கொண்ட பாசி குளோரெல்லா. இது ஒரு செல் அமைப்புடைய நகரும் தன்மை கொண்டது கிளாமிடோமோனாஸ். இது வவுச்சேரியா குழல் அமைப்புடையது. இது ஊடோகோனியம் இலை அமைப்புடையது. இது கோலியோகீட் வட்டு அமைப்புடையது. இது ஃப்ரிட்சியெல்லா இரு உடல் அமைப்புடையது. குழல் வடிவம், செல் வடிவம், இலை வடிவம் ரெண்டுமே இருக்கும். இரு வடிவ அமைப்புடையது. அல்வா இலை வடிவ அமைப்புடையது. ஃபியூகஸ் இலை வடிவத்தில் சிறு காற்றுப்பைகள் காணப்படும். சர்காசம் இலை தண்டு போல ஒரு அமைப்பு தோற்றுவிக்கும், அதில் காற்றுப்பைகள் இருக்கும். இது எல்லாமே என்ன? பாசிகளோட பல்வேறு அமைப்புகள். இந்த மாதிரி பல்வேறு வகையான அமைப்புகளில் பாசிகளோட உடல் அமைப்பு காணப்படுகிறது. அடுத்தது நீலப்பசும் பாசிகளை தவிர மற்ற பாசிகள் எல்லாமே மெய்யுட்கரு உயிரிகள். நீலப்பசும் பாசிகளை தவிர மற்ற பிற பாசிகள் மெய்யுட்கரு உயிரிகள். உடலத்தில் திசு தொகுப்பு வேறுபாடு காணப்படுவது இல்லை. தண்டு, இலை, வேர் அந்த மாதிரியான வேறுபாடு எதுவுமே காணப்படாது. பாசிகளோட செல் சுவர் செல்லுலோஸ் மற்றும் ஹெமி செல்லுலோஸால் ஆனது. டயாட்டம்களில் சிலிக்காவாலான செல் சுவர் காணப்படுகிறது. கேராவின் உடலம் கால்சியம் கார்பனேட்டால் சூழப்பட்டுள்ளது. சில பாசிகள் ஆல்ஜினேட், அகார் கோஜினன் உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்களான ஆல்ஜின், பாலிசாக்கரைடுகள், பாலிசல்ஃபேட், எஸ்டர்கள் போன்றவை செல் சுவரில் காணப்படுகின்றன. செல்லில் சவ்வினால் சூழப்பட்ட உட்கரு, பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியங்கள், எண்டோபிளாசவலை, கோல்கை உறுப்புகள் போன்ற உரையால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் அனைத்துமே காணப்படுகின்றன. இதோட பைரினாய்டுகளும் காணப்படுகின்றன. இந்த பைரினாய்டுகள் அப்படின்றது நிறமி தாங்கிகளில் காணப்படக்கூடிய புரதத்தாலான உடலங்கள் ஆகும். இது தரச உற்பத்தியிலும் சேமிப்பிலும் பயன்படுகிறது. நிறமிகள், சேமிப்பு உணவுப் பொருட்கள், கசையிலை அமைவு முறை ஆகியவற்றில் பாசிகள் பெரிதும் வேறுபட்டு காணப்படுகிறது. பாசிகளில் உடல இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் ஆகிய முறைகளில் இனப்பெருக்கம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் துண்டாதல் முறை மூலம் இனப்பெருக்கம் இது ஸ்பைரோகைராவில் காணப்படுகிறது. அடுத்தது இயங்கு வித்து. இயங்கு வித்தில் பார்த்தோம்னா அதாவது ஜூஸ்போர்ஸ் கசைலைகளை கொண்ட வித்துக்கு பேர் தான் இயங்கு வித்து. இந்த இயங்கு வித்து கிளாடோஃபோராவில் காணப்படுகிறது. இதில் இந்த கேமெட்டுகள் இணைவை மூன்றாக சொல்லலாம்.
ஒன்று ஒத்த கேமெட்டுகள் இணைவு அப்படின்னா அமைப்பு, வடிவம், செயல் ஆகியவற்றில் 2 கேமெட்டுமே ஒத்து காணப்பட்டு அவைகள் இணைஞ்சிச்சுன்னா அது ஒத்த கேமெட்டுகளின் இணைவு. இது சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு. அதாவது அமைப்பு, வடிவம், செயல் இது 3லையுமே வேறுபட்டு காணப்படக்கூடிய சமமற்ற கேமெட்டுகளோட இணைவு. அடுத்தது முட்டை கருவுறுதல். இதில் ஒன்று கசையிலை அற்றதாக இருக்கும், இன்னொன்று கசையிலை கொண்டதாக இருக்கும். கசையிலை அற்றதை ஊகோனியம் அப்படிம்போம், இதை ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சேரக்கூடிய அந்த இணைவுக்கு பேர் முட்டை கருவுறுதல். இந்த 3 முறைகளுமே பாசிகளில் காணப்படுது. இன்னொன்று ஏணி இணைவு, அது சைக்னிமாவில் காணப்படுது. ஏணிப்படி போல் 2 இலைகளும் அருகருகில் வந்து மூக்கு போல் ஒரு அமைப்பு தோன்றி, குமிழ் போன்ற ஒரு அமைப்பு தோன்றி அது இணைந்து ஏணிப்படி போல் சைட்டோபிளாச உட்பொருட்கள் ஒன்றாக இணைந்து அது குன்றல் பகுப்படைந்து ஸ்போர்களை உருவாக்கி அது போய் புதிய இலைகளை தோற்றுவிக்கும். இது சைக்னிமா அதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரியான இனப்பெருக்க முறைகள் பாசிகளில் காணப்படுது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன, பாசிகளில் உடலை இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் எல்லாமே காணப்படுது. இப்போ இரு பிளவுறுதல் அப்படின்றது ஒரு செல் பாசிகளில் காணப்படுது. எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். துண்டாதல் அப்படின்றது யூலோத்ரிக்ஸில் காணப்படுது. தாவர உடலம் துண்டாகிறது. மொட்டு விடுதல் புரோட்டோசைஃபானில் காணப்படுது. இந்த பாசிகளில் பக்கவாட்டில் மொட்டுக்கள் தோன்றி இனப்பெருக்கத்திற்கு உதவும். சிறு குமிழ் மொட்டுக்கள் அதாவது பல்பிஸ் அப்படின்றது பல்பில்ஸ் அதாவது ஸ்பைசிலேரியாவில் ஆப்பு வடிவ மாறுபாடு அடைந்த கிளைகள் காணப்படுகிறது. உறக்க நகரா வித்து அதாவது தடித்த சுவருடைய பல ஆண்டுகள் வாழக்கூடிய வித்துக்கள் உகந்த சூழ்நிலை திரும்பிய உடனே மீண்டும் முளைக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு பித்தோஃபோராவில் அது காணப்படுது. அடுத்தது கிழங்குகள் அப்படின்றது கேராவோட வேரிகளில் உடலத்தோட அடிப்பகுதியில் கணுவில் தோன்றக்கூடிய உணவு சேமிக்க அமைப்புகளுக்கு பேர் கிழங்குகள். அதன் மூலம் உடலை இனப்பெருக்கம் செய்யுது. பாலின பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இயங்கு வித்துக்கள் அதாவது யூலோத்ரிக்ஸ் ஊடோகோனியத்தில் இயங்கு வித்துக்கள் காணப்படுது. நகரா வித்துக்கள் மெல்லிய சுவர் கொண்ட நகரா வித்துக்கள் வவுச்சேரியாவில் காணப்படுது. சுய வித்து பெட்ரோர் செல்லை ஒத்த வித்துக்கள் குளோரல்லாவில் காணப்படுது. ஹிப்னோஸ்போர் தடித்த சுவர் கொண்ட நகரா வித்து கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸில் காணப்படுது. நான்கமை வித்து இரட்டை மடிய உடலம் குன்றல் பகுப்படைந்து ஒற்றை மடிய வித்துக்களை தருகிறது. எடுத்துக்காட்டு பாலிசைஃபோனியா. அடுத்தது பாசிகளில் பாலின பெருக்கம் 3 வகைகளில் நடைபெறுது. அதுதான் ஒத்த கேமெட்டுகளின் இணைவு, அதாவது புற அமைப்பிலும் செயலிலும் ஒத்த கேமெட்டுகளோட இணைவு. எடுத்துக்காட்டு யூலோத்ரிக்ஸ். சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு புற அமைப்பு செயலில் வேறுபட்ட கேமெட்டுகளோட இணைவுக்கு பேர் தான் சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு. எடுத்துக்காட்டு ஃபேண்டோரினா. முட்டை கருவுறுதல் புற அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்ட கேமெட்டுகளின் இணைவு. எடுத்துக்காட்டு சர்காசம். இந்த மாதிரியாக வாழ்க்கை சுழற்சி, சந்ததி மாற்றம் இதில் பாசிகளில் காணப்படுகிறது. அடுத்தது பாசிகளோட வகைப்பாடு. இப்போ பாசிகளோட வகைப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா பாசிகளில் காணப்படக்கூடிய நிறமிகள், கசையிலை வகை, சேமிப்பு உணவு, உடல் அமைப்பு, இனப்பெருக்க முறை ஆகியவற்றோட அடிப்படையில் ஃப்ரிட்ஜ் அப்படின்றவர் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல்கே அப்படின்ற புக்கில் பாசிகளை 11 வகுப்புகளாக வகைப்படுத்தியிருக்காரு. அந்த 11 வகுப்புகள் என்னென்ன அப்படின்னா குளோரோஃபைசி, சாந்தோஃபைசி, கிரைசோஃபைசி, பேசிலரியோஃபைசி, கிரிப்டோஃபைசி, டைனோஃபைசி, குளோரோமோனோடினே, யூக்ளினோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி அண்ட் சைனோஃபைசி. இப்போ இந்த அட்டவணையில் அதை பார்த்தா தெளிவாக தெரியும். அதாவது இது வகுப்பு, இது நிறமிகள், இது கசையிலை, இது சேமிப்பு உணவு. இதில் குளோரோஃபைசி வகுப்பு அப்படின்னா அதில் நிறமிகள் பச்சையம் ஏ, பச்சையம் பி, கரோட்டினாய்டு, சாந்தோஃபில்கள். கசையிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1, 2 அல்லது 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கசையிலைகள் சாட்டை வகை கசையிலை காணப்படுகிறது. இதில் சேமிப்பு உணவுப் பொருள்னால் தரசம். அப்போ குளோரோஃபைசியோட சேமிப்பு உணவுப் பொருள் எது அப்படின்னு கேட்டால் அது தரசம். அடுத்தது சாந்தோஃபைசி.
சாந்தோஃபேசியில் பச்சையம் ஏ பி கரோட்டினாய்டுகள் சாந்தோஃபில்கள் காணப்படுது. இதில் முன்புறத்தில் பொருந்திய 2 சமமற்ற குறு கசையிழைகள் காணப்படுது. இதில் சேமிப்பு உணவுப் பொருள் கொழுப்பு லீகோசின். அடுத்தது கிரைசோஃபைசில் பச்சையம் ஏ பி கரோட்டினாய்டுகள் காணப்படுது நிறமிகளாக. இதில் முன்புறத்தில் பொருந்திய 1 அல்லது 2 சமமான அல்லது சமமற்ற கசையிழைகள் காணப்படும். இந்த இரண்டுமே சாட்டை வகை கசையிலையாக இருக்கும் அல்லது 1 சாட்டை 1 குருணா வகை கசையிலையாக இருக்கும். எடுத்துக்காட்டு இது அதில் சேமிப்பு உணவுப் பொருள் எண்ணெய் மற்றும் லீகோசின். அடுத்தது பேசிலரியோஃபைசில் பச்சையம் ஏசி கரோட்டினாய்டுகள் அதில் காணப்படுது நிறமிகளாக. முன்புறத்தில் குருணா தகடொத்த கசையிலை காணப்படுது. இதில் சேமிப்பு உணவுப் பொருள் லீகோசின் கொழுப்பு எடுத்துக்காட்டு. அடுத்தது கிரிப்டோஃபைஸில் பச்சையம் ஏசி கரோட்டினாய்டுகள் சாந்தோஃபில்கள் காணப்படுது. இதில் முன்புறத்தில் பொருந்திய சமமற்ற 2 குருணா தகடொத்த கசையிலை காணப்படுது. இதில் சேமிப்பு பொருள் தரசம். டைனோஃபைசி இதில் பச்சையம் ஏசி கரோட்டினாய்டு சாந்தோஃபில்கள் காணப்படுது. 2 சமமற்ற கசையிலை பக்கவாட்டில் அமைந்த வெவ்வேறு கசையிலை காணப்படுது. இதில் சாட்டை ஒத்த கசையிலை தான் ரெண்டுமே. அடுத்து வெவ்வேறு தளத்தில் அந்த கசையிலைகள் காணப்படும். இதில் தரசம் எண்ணெய் சேமிப்பு பொருள். அடுத்தது குளோரோமோனோடினேயே இதில் பச்சையம் ஏ பி கரோட்டினாய்டுகள் சாந்தோஃபில்கள் அதில் காணப்படக்கூடிய நிறமிகள். இதில் 2 சமமான கசையிலைகள் காணப்படும். இதில் சேமிப்பு பொருள் வெறும் எண்ணெய். அடுத்தது யூக்ளினோஃபைஸில் பச்சையம் ஏ பி அப்படின்ற நிறமிகள் காணப்படுது. இதில் முன்புறத்தில் பொருந்திய 1 அல்லது 2 குருணா தகடொத்த கசையிலை காணப்படுது. இதில் பாராமைலின் கொழுப்பு உறுப்புகள் அதில் சேமிப்பு பொருளாக இருக்குது. பியோஃபைசி இதில் பச்சையம் ஏ பி சாந்தோஃபில் இதில் நிறமிகளாக காணப்படுது. 2 சமமற்ற சாட்டை ஒத்த மற்றும் குருணா தகடொத்த பக்கவாட்டில் பொருந்திய கசையிலை காணப்படுது. இதில் லேமினேரியன் தரசம் கொழுப்பு சேமிப்பு பொருளாக இருக்குது. அடுத்தது ரோடோஃபைஸில் பச்சையம் ஏ ஆர் பைகோஎரித்ரின் அப்படின்றது நிறமிகளாக காணப்படுது. இதில் கசையிலைகள் இல்லை. ஃப்ளோரிடியன் தரசம் இதில் சேமிப்பு பொருளாக இருக்குது. அடுத்தது சைனோஃபைசி இதில் பச்சையம் ஏசி கரோட்டினாய்டுகள் சிஃபைகோசைனின் அல்லோஃபைகோசைனின் காணப்படுது. இதுலேயும் கசையிலை காணப்படாது. இதில் சைனோஃபைசியன் தரசம் அதில் சேமிப்பு பொருளாக இருக்குது. இப்போ இதில் 11 வகுப்புகள். இந்த 11 வகுப்புகளில் என்ன நிறமிகளை வச்சு பிரிச்சிருக்காங்க, எந்த மாதிரியான கசையிலைகள் காணப்படுது, எந்த மாதிரியான சேமிப்பு உணவுப் பொருள் இருக்குது அப்படிங்கிறது இந்த அட்டவணையில் தெளிவாக தெரியுது. அடுத்தது இதில் ஒரு சில வகுப்புகள், அதாவது குளோரோஃபைசி, பியோஃபைசி, ரோடோஃபைசி அப்படின்ற வகுப்புகளோட சிறப்பு பண்புகளை மட்டும் பார்ப்போம். இப்போ குளோரோஃபைசி அதோட சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா, குளோரோஃபைசி பாசிகள் பொதுவாக பசும் பாசிகள் என அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலும் நீர் வாழ்வன. இதில் நன்னீரில் வாழக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா, கடல் நீரில் வாழக்கூடியதுக்கு எடுத்துக்காட்டு அல்வா, சில நிலத்தில் வாழக்கூடியது ட்ரண்டிஃபோலியா அதுக்கு எடுத்துக்காட்டு. இதோட இந்த குளோரோஃபைசி வகுப்போட பசுங்கணிகத்தோட வடிவத்தில் நிறைய வேறுபாடு காணப்படுது. என்ன அப்படின்னா, கிளாமிடோமோனாஸில் கிண்ண வடிவ பசுங்கணிக்கும், கேராவில் வட்டு வடிவ பசுங்கணிக்கும், யூலோத்ரிக்ஸில் கச்சை வடிவ பசுங்கணிக்கும், ஊடோகோனியத்தில் வலைப்பின்னல் வடிவ பசுங்கணிக்கும், ஸ்பைரோகைராவில் சுருள் வடிவ பசுங்கணிக்கும், சைக்னிமாவில் நட்சத்திர வடிவ பசுங்கணிக்கும், மவூஜிலியாவில் தட்டு வடிவ பசுங்கணிகங்கள் காணப்படுகின்றன. இந்த மாதிரி வெவ்வேறு வடிவ அமைப்பில் பசுங்கணிகங்கள் காணப்படுது. அடுத்தது பச்சையம் ஏபி இதில் முக்கிய ஒளிச்சேர்க்கை நிறமிகளாக காணப்படுது. பச்சை பசுங்கணிகத்தினுள்ள பைரினாய்டுகள் தரசத்தை சேமிக்குது. இருந்தாலும் இவைகள் புரதத்தையும் பெற்று காணப்படும். செல் சுவரோட உள்ளடுக்கு செல்லுலோஸினாலும் வெளியடுக்கு பெக்டினாலும் ஆனது. துண்டாதல் முறை மூலம் உடலை இனப்பெருக்கம், இயங்கு வித்துக்கள், நகரா வித்துக்கள், உறக்க நகரா வித்துக்கள் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுது. பாலினப்பெருக்கம் ஒத்த கேமெட்டுகளின் இணைவு, சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு அல்லது முட்டை கருவுறுதல் முறைகளில் நடைபெறுது. இந்த வகுப்பு ஆல்காவுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ்,
வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, யூலோத்ரிக்ஸ், கேரா, அல்வா போன்றவை இவ்வகுப்பில் உள்ள பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது ஃபியோஃபைசியை பார்க்க போகிறோம். இப்போ ஃபியோஃபைசி அப்படின்றது இந்த வகுப்பை சார்ந்த பாசிகளை பழுப்பு பாசிகள் அப்படின்னு அழைப்போம். ஏன்னா இதில் பெரும்பாலானவை கடலில் வாழக்கூடியது. இப்போ ஃப்ளூரோக்ளாடியா அப்படின்றது நன்னீரில் வாழக்கூடியது. இதோட உடலம் இலை வடிவத்தில், அதாவது என்ட்ரோகார்பஸில் காணப்படுது. இலை வடிவத்தில் டிக்டியோட்டா அதில் காணப்படுது. முதல் மிகப்பெரிய ராட்சச கடல் பாசியான லாமினேரியா மேக்ரோசிஸ்டிஸ் வரை வேறுபடுகிறது. உடலத்தில் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய இலை போன்ற அமைப்பு, காம்பு போன்ற அமைப்பு, வளர்த்தளத்தின் மீது ஒட்டிக்கொள்வதற்கு ஏதுவாக பற்றுறுப்பு காணப்படுகிறது. பச்சையம் ஏ, சி, கரோட்டினாய்டுகள், சாந்தோஃபில்கள் போன்ற நிறமிகள் காணப்படுது. தங்க பழுப்பு நிறமியான ஃபியூகோசாந்தின் காணப்படுது. இந்த ஃபியூகோசாந்தின் இருக்கிறதுனால தான் இந்த வகுப்பு பாசிகள் ஆலிவ் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறத்துக்கு வேறுபட்டிருக்க காரணமாகிறது. என்னது? ஃபியூகோசாந்தின். அடுத்தது ஃபியூகோசாந்தின் நிறமி தான் பழுப்பு நிறத்திற்கு காரணம். அடுத்தது இதில் மானிட்டால் லாமினேரியன் சேமிப்பு உணவாக காணப்படுகிறது. நகரக்கூடிய இனப்பெருக்க அமைப்புகள் அப்படின்றது காணப்படுது. பக்கவாட்டில் பொருத்தப்பட்ட 2 சமமற்ற கசையிலைகள் காணப்படுது. இதில் 2 சமமற்ற கசையிலைகள் உள்ளன. இதில் ஒன்று சாட்டை ஒத்த வடிவிலும் மற்றொன்று குருணா தகடொத்த வடிவிலும் காணப்படும். பாலின பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்த கேமெட்டுகளின் இணைவிலிருந்து முட்டை கருவுறுதல் வரை காணப்படுகிறது. பெரும்பாலானவைகளில் முட்டை கருவுறுதல் வழி பாலின பெருக்கம் நடைபெறுகிறது. சந்ததி மாற்றம் இருக்குது. ஒத்த உருவம், மாற்று உருவம் அல்லது இரட்டை மடிய கேமெட் உயிரி சர்காசம், லாமினேரியா, ஃபியூகஸ், டிக்டியேட்டா போன்ற வகுப்பு பாசிகளில் காணப்படுது. அடுத்தது ரோடோஃபைசி. இப்போ ரோடோஃபைசி பாசிகளை எப்படி அழைப்போம் அப்படின்னா சிவப்பு பாசிகள் அப்படின்னு அழைப்போம். இதில் பெரும்பாலானது கடலில் வாழக்கூடியது. இதோட உடலம் பல செல்களால் ஆனது. இது கண்களுக்கு புலப்படுபவை. பல வகை உருவ அமைப்புடையது. இப்போ ஒரு செல் அப்படின்னு பார்த்தோன்னா 4 அதுக்கு எடுத்துக்காட்டு. இலை வடிவத்துக்கு கோனியோட்ரைகம் அதுக்கு எடுத்துக்காட்டு. நாடா வடிவத்துக்கு 4 எடுத்துக்காட்டு. கோரோலினா, லித்தோதாம்னியான் போன்றவற்றில் அதிக சுண்ணாம்பு நிறைந்துள்ளதால் பவளத்திட்டுக்களை உருவாக்குகின்றன. பச்சையம் ஏ தவிர ஆர்-ஃபைகோஎரித்ரின், ஆர்-ஃபைகோசைனின் போன்ற ஒளிச்சேர்க்கை நிறமிகளும் காணப்படுது. பாலிலா இனப்பெருக்கம் ஒற்றை வித்துக்கள், இரட்டை நிலை நகரா வித்துக்கள், 4 வித்துக்கள் வழி நடைபெறுது. ஃப்ளோரிடியன் தரசும் சேமிப்பு பொருளாக உள்ளது. முட்டை கரு இணைவு முறையில் பாலினப்பெருக்கம் நடைபெறுகிறது. இதில் ஆண் இனப்பெருக்க உறுப்பான ஸ்பெர்மாஷிய வித்தகத்திலிருந்து ஸ்பெர்மாஷியங்கள் தோன்றும். பெண் இனப்பெருக்க உறுப்பான கார்போகோனியம் அப்படின்னு அழைக்கப்படும். இதில் ஸ்பெர்மாஷியம் நீரோட்டத்தில் எடுத்து செல்லப்பட்டு முட்டை உட்கருவோடு இணைஞ்சி கருமுட்டை உருவாகும். இந்த கருமுட்டை கனிவித்து, அதாவது கார்போஸ்போர் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த கனிவித்து தோன்றும் போது குன்றல் பகுப்பு நடைபெறுகிறது. இதில் சந்ததி மாற்றமும் காணப்படுகிறது. இப்போ இந்த ரோடோஃபைசி, அதாவது சிவப்பு பாசிகளுக்கு எடுத்துக்காட்டா ஜெராமியம், பாலிசைஃபோனியா, ஜெலிடியம், கிரிப்டோனெமியா, ஜிகார்டினா போன்ற பாசிகள் இதில் இருக்குது. இவை சிவப்பு பாசிகள் அப்படின்னா ரோடோஃபைசி பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பிரையோஃபைட்டுகள். இந்த பிரையோஃபைட்டுகள் அப்படின்றது ஆல்காக்கள் அப்படின்ற பாசிகளுக்கு அடுத்த நிலையில் காணப்படக்கூடிய தாவரங்கள். இந்த தாவரங்கள் பெரும்பாலும் நீர்நில வாழ்வனவாக காணப்படுகிறது. இதுதான் ஒரு பிரையோஃபைட்டுக்கு எடுத்துக்காட்டு. இதில் வேரிகள் போன்ற அமைப்பு, தட்டையான ஈரல் போன்ற உடல் அமைப்பு காணப்படுகிறது. இது நீர்லேயும் வாழக்கூடிய தன்மை கொண்டது, நிலத்திலையும் வாழக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ இந்த பிரையோஃபைட்டோட பொது பண்புகளை பார்ப்போம். இப்போ பிரையோஃபைட்டோட பொது பண்புகளில் முதல்ல வேர், தண்டு, இலை என வேறுபாடுறாத தாவர உடலம் கேமிட்டக தாவர சந்ததியை சார்ந்தது. அதாவது உடல் அமைப்பு N அப்படின்ற கேமிட்டக தன்மையை கொண்டது. பெரும்பாலானவை
எளிய நிலவாழ் தாவரங்கள், சில நீர்வாழ்வன. நீர்வாழ்வனுக்கு எடுத்துக்காட்டு ரியல்லா, ரிக்ஸியோகார்பஸ். வாழ்க்கை சுழற்சியில் பெரும்பகுதி நீண்ட வாழ்நாள் கொண்ட கேமிட்டக உடல நிலையை ஆக்கிரமிக்கிறது. ஈரல் தாவரங்கள், கொம்பு தாவரங்கள் போன்றவை உடல வகையை சார்ந்தவை. மாஸ்களில் இலை தண்டு போன்ற பகுதிகள் காணப்பட்டாலும் அது உண்மையான இலை தண்டு போன்றதை ஒத்ததல்ல. ஈரல் தாவரங்கள் நிலத்தில் படர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. இதில் வேரிகள் தளத்துடன் இணைக்கப்படுகிறது. இந்த வேரிகள் சம உரை வேரிகள், உள்வளரி வேரிகள் அப்படின்னு 2 வகைப்படக்கூடியது. பல செல்களுடைய செதில்கள் காணப்படுகிறது. மாஸ்களில் இலை போன்ற நீட்சிகளுடன் கூடிய நிமிர்ந்த மைய அச்சு கொண்ட உடலத்தையும் பல செல்களாலான வேரிகளையும் பெற்றிருக்கும். இதுதான் பிரையோஃபைட்டோட அமைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெக்ஸியாவோட அமைப்பு இது. அடுத்தது இங்கே இது ஆந்தோசராஸ் அப்படின்ற அமைப்பு. இது கொம்பு வடிவ, இது ஈரல் வடிவ அமைப்புக்கு எடுத்துக்காட்டு ரெக்ஸியா. இது ஆந்தோசராஸ் கொம்பு வடிவ அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு. மாஸ் அப்படின்றது இலைத்தண்டு போல காணப்படும், ஆனால் அது உண்மையான இலைத்தண்டு கிடையாது. இது 3 பிரையோஃபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு. இதில் காணப்படக்கூடிய வேரிகள் பார்த்தோம்னா இது உள்வளரி உரை வேரி அப்படின்னு சொல்கிறது. இது சம உரை வேரி. இந்த 2 வகையான வேரிகளும் காணப்படுது. இது ஸ்பாக்னம் அப்படின்ற ஒரு மாஸ் வகையான பிரையோஃபைட்டு. இதில் வேரிகள் காணப்படுது, தண்டு போன்ற அமைப்பு காணப்படுகிறது. அடுத்தது வாஸ்குலார் திசுக்களான சைலமும் ஃப்ளோயமும் காணப்படுவதில்லை. இது மிக முக்கியம். வாஸ்குலார் திசுக்களான சைலமும் ஃப்ளோயமும் காணப்படாது. அதனால் இதை வாஸ்குலார் திசுக்களற்ற பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றிட முட்டுக்கள் ரெக்ஸியா ஃப்ளூயிட்டன்ஸில், வேர்கிழங்குகள் ஆந்தோசராஸில், துண்டான சிறு கிளைகள் பிரையாப்டெரிஸ் ஃப்ரூட்டிக்ளோசாவில், ஜெம்மாக்கள் உருவாதல் மார்கான்ஷியாவில் காணப்படுது. இப்போ இதுதான் துண்டாதல். ரெக்ஸியாவில் இந்த மாதிரி துண்டாதல், சின்ன சின்ன துண்டாகி அந்த துண்டுகள் எங்கே விழுதோ அங்கே புதிய ரெக்ஸியா உடலம் முளைக்கும். இது ஆந்தோசராஸ். இது கிழங்குகள் போன்ற அமைப்பு. இந்த கிழங்குகள் எங்கே போய் விழுதோ அங்கே புதிய உடலும் தோன்றும். இது ஜெம்மாக்கள். இது கிண்ணம் போல ஒரு அமைப்பில் உடல ஸ்போர்கள் காணப்படும். அந்த ஸ்போர்கள் எங்கே விழுதோ அங்கே புதிய மார்கான்ஷியா தாவரம் முளைக்கும். இதுதான் பிரையோஃபைட்டோட இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம். பாலினப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முட்டை கரு இணைவு முறையை சார்ந்தது. இதில் ஆந்திரேடியம் ஆர்கிகோனியம் அப்படின்ற பல செல்களாலான பாலுறுப்புகள் காணப்படுகிறது. இது பல பாதுகாப்பு உரையால் சூழப்பட்டு காணப்படும். ஆந்திரேடியங்கள் உருவாகக்கூடிய இரு கசையிலைகளை கொண்ட நகரும் ஆண் கேமெட்டுகள் மெல்லிய நீர் மென்படத்தில் நீந்தி ஆர்கிகோனியத்தை அடைஞ்சி முட்டையோடு இணைந்து இரட்டை மடிய கருமுட்டையை தோற்றுவிக்கும். கருவுறுதலுக்கு நீர் இன்றியமையாதது. இது ரொம்ப முக்கியம். அதாவது பிரையோஃபைட்டோட கருவுறுதலுக்கு நீர் இன்றியமையாதது. அப்போ தான் ஆந்திரேடியங்கள்லேருந்து உருவாகக்கூடிய ஆண்கேமெட்டுகள் நீந்தி வந்து ஆர்கிகோனியத்தை அடையும். அந்த மாதிரி ஆர்கிகோனியத்தை ஆண்கேமெட்டுகள் நீரில் நீந்தி வந்து அடைவதற்கு நீர் இன்றியமையாதது. வித்தக தாவர சந்ததியின் முதல் செல் கருமுட்டை. இதில் குன்றலில்லா செல் கருமுட்டை குன்றலில்லா செல் பகுப்பிற்குட்பட்டு வேறுபாடு அடையாத பல செல் கருவை தோற்றுவிக்கிறது. கரு வளர்ச்சி புறம் சார்ந்தது. கருமுட்டையின் முதல் பகுப்பு கிடைமட்டமாக இருக்கும். மேலும் கரு நுனி பக்கமாக இருக்கக்கூடிய செல்கள்லேருந்து தோன்றும். எடுத்துக்காட்டு மார்கான்ஷியா. கரு பகுப்படைந்து வித்தக தாவரத்தை தோற்றுவிக்கும். வித்தக தாவரம் கேமெட்டக தாவரத்தை சார்ந்து வாழும் தன்மை கொண்டது. வித்தக தாவரம் பாதம், சீட்டா, வெடி வித்தகம் அப்படின்ற 3 பகுதிகளை கொண்டு 3 பகுதிகளாக வேறுபாடு அடைஞ்சிருக்கும். வித்தக தாவரத்தில் பாதம் கேமெட்டக தாவரத்தில் புதைந்துள்ளது. வித்தக தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையான ஊட்டப்பொருள்களையும் நீரையும் இந்த பாதத்தின் வழியாக தான் கடத்தப்படுகிறது. வெடி வித்தக பகுதியில் உள்ள இரட்டை மடிய வித்து தாய் செல் குன்றல் பகுப்படைந்து ஒற்றை மடிய வித்துக்களை உருவாக்கும். பிரையோஃபைட்டுகள் ஒத்த வித்து தன்மை கொண்டது. சில வித்தகங்களில் எலேட்டர் அப்படின்ற சில மலட்டு ஸ்போர்கள் காணப்படும். அதுக்கு பேர் எலேட்டர்ஸ். இந்த எலேட்டர்கள்
வித்து பரவுதலுக்கு உதவுகிறது. எடுத்துக்காட்டு மார்கான்சியா. வித்துக்கள் முளைத்து கேமெட்டக தாவரங்களை தோற்றுவிக்கின்றன. கருமுட்டை. கருமுட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருமுட்டை, கரு, வித்தகம் ஆகிய மூன்றும் வித்தக தாவரத்தின் நிலைகள் ஆகும். பசுமையான நீண்ட வாழ்நாள் கொண்ட ஒற்றை மடிய நிலை கேமெட்டக தாவரமாகும். வாழ்க்கை சுழற்சியில் இரட்டை மடிய வித்தக தாவரமும் ஒற்றை மடிய கேமெட்டக தாவரமும் மாறி மாறி வருகிறது. அதனால் சந்ததி மாற்றம் காணப்படுகிறது. அடுத்தது பிரயோஃபைட்டுகளோட வகைப்பாடை பார்ப்போம். இப்போ பிரயோஃபைட்டுகளோட வகைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரோஸ்காயர் அப்படின்ற ஒரு 1957 பிரயோஃபைட்டுகளை 3 வகுப்புகளாக பிரிக்கிறாரு. 1 ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, 2 ஆந்தோசெரடாப்சிடா, 3 பிரையாப்சிடா. ஹெப்பாட்டிக் ஆப்சிடாவுக்கு எடுத்துக்காட்டு ரெக்ஸியா, மார்கான்சியா, பொரல்லா, ரியல்லா. ஆந்தோசெரடாப்சிடாவுக்கு எடுத்துக்காட்டு ஆந்தோசெராஸ், டென்ட்ரோசெராஸ். பிரையாப்சிடாவுக்கு எடுத்துக்காட்டு பாலிட்ரைகம், ஸ்பாக்னம். இப்போ இங்கே பார்த்தோம்னா தெரியும், இது பிரயோஃபைட்டா. இதை 3 வகுப்புகளாக பிரிக்கிறோம். 1 ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஈரல் தாவரங்கள் அப்படின்னு அதை அழைக்கிறோம். 2 ஆந்தோசெரடாப்சிடா, அதை கொம்பு தாவரங்கள்னு அழைக்கிறோம். 3 பிரையாப்சிடா, இதை மாஸ்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்தது ஹெப்பாட்டிக் ஆப்சிடா அப்படின்றது பரிணாமத்தில் கீழ்நிலையில் காணப்படக்கூடிய பிரயோஃபைட்டுகளை கொண்டது. ஈரம் மிகுந்த நிழலான இடங்களில் வளரக்கூடிய எளிய தாவரங்கள் இந்த ஹெப்பாட்டிக் ஆப்சிடா வகுப்பு தாவரங்கள். வேறுபாடு அடையாத உடலத்தை பெற்றுள்ள இவைகள் மாஸ்களை ஒப்பிடும்போது எளிய உடலமைப்பு கொண்டு காணப்படும். இதில் புரோட்டோனீமா நிலை அப்படின்றது ஒன்று கிடையாது. வித்தக தாவரம் ரொம்ப எளிமையாக இருக்கும். குறைந்த காலமே வாழக்கூடியது. சிலவற்றில் பாதம் சீட்டா காணப்படுவது இல்லை. எடுத்துக்காட்டு ரெக்ஸியா. அடுத்த வகுப்பு ஆந்தோசெரடாப்சிடா. இந்த வகுப்பில் கேமெட்டக தாவரம் வேறுபாடு அடையாத உடலமைப்பை கொண்டது. கிளைத்தலற்ற ஒரு செல் வேரிகள் காணப்படுகின்றன. புரோட்டோனீமா நிலை காணப்படுவது இல்லை. வித்தக தாவரத்தில் பாதம், வெடி வித்தகம் அப்படின்ற 2 அமைப்புகள் இருக்குது. சீட்டா அப்படின்ற அமைப்பு காணப்படுவது இல்லை. எடுத்துக்காட்டு ஆந்தோசெராஸ். பிரையாப்சிடா. இதில் மேம்பாடு அடைந்த பிரயோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரையாப்சிடாவை. இந்த கேமெட்டக தாவர உடலும் தண்டு போன்ற இலை போன்ற அமைப்பை கொண்டு காணப்படும். தண்டு ஆரசீரை பெற்று காணப்படும். பல செல்களுடைய கிளைத்த வேரிகள் காணப்படும். புரோட்டோனீமா நிலை காணப்படும். வித்தக தாவரம் பாதம், சீட்டா, வெடி வித்தகம் அப்படின்ற வேறுபாடு அடைந்து காணப்படும். ஈரல் தாவரங்களை விட அதிக வேறுபாடு பெற்றவை. இது பெரும்பாலும் அடர்த்தியான மெத்தை போன்ற அமைப்பை ஏற்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு ஃபியூனேரியா. இதுதான் பிரயோஃபைட்டோட பொது பண்புகள் மற்றும் பிரயோஃபைட்டுகளோட வகைப்பாடு. இதோட முடிவடையுது.